இன்னுமே வந்து இந்த ஏஐ வீடியோல தான் இருக்கேன் நானு. தாடி எடுத்த மாரிக்கே ஒரு எக்ஸ்டெண்டட் ஏஐ வீடியோ ஒண்ணு பண்ணலான்னு பார்க்குறேன். பாருங்களேன் எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கங்க. ஏன்னா உறவினர்கள் அதுதான் இன்னைக்கு நான் பேசப் போற தலைப்பு. உறவினர்கள் 4 வகைப்படும். உறவினர்கள் பல வகைப்படும். அதில நம்ம கொஞ்சம் ஜாலியா பேசுவோம். நீங்களும் எப்படிங்கிறத ஒரு மாரி ஃபீல் பண்ணிக்கோங்க. லைக் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அனுபவம் இருக்கும் தானே. டெய்லி இருந்துகிட்டே இருக்கும். யூசுவலா வந்து இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் உறவினர்கள் இருப்பாங்க. அதாவது சின்ன பசங்களா இருக்கும்போது ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வளர்ந்து வரும்போது ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிக்க போயிட்டா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. சம்பாதிக்காம வீட்ல வேலை வெட்டி இல்லாம அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருந்தா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு செட் வந்து உறவினர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து யூசுவலா வந்து உங்க ஃபேஸ்க்கு வந்து எதுவுமே ஒரு சில நேரத்தில் சொல்ல மாட்டாங்க. அதாவது இப்படிதான் அப்படித்தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சுற்றி மற்ற உறவினர்கள்கிட்ட வந்து உங்களை பற்றி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இப்படிம்பாங்க. இல்லைனா வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னவே வேலைக்கு போக மாட்டானா, ஏன்னா அதை படிச்சுக்கிட்டு இருந்தா அங்கே ஊர் மெஞ்சிக்கிட்டு இருக்கா, அங்கே அந்த ஒரு பொறுப்படாத அந்த பசங்களோட தெரியலாம். அந்த பொண்ணு அவ இருக்காளே, அவ கூட இவ பேசிக்கிட்டு இருக்கா, நீ அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. அதே அவங்க போயிட்டு இருக்கும்போது என்ன வாப்பா வா, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்றியா, எதுவும் என்ன வேணுமா, என்னவா என்ன பண்ணுற, அப்படியா, நல்லா ஓகேம்மா, ஓகே சரி, அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று அப்படியே பூசின மாதிரியும் இருக்கும், பூசாத மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டு உறவினர்கள் கண்டிப்பாக வந்து எல்லா தொட்டு ஃபேமிலிலையும் இருப்பாங்க. உங்களுக்கும் இருந்திருப்பாங்க. உள்ள அப்படியே சிரிச்சுட்டு பேசாமல் போங்க. இன்னொரு செட்டு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா வந்து எல்லா உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற டிசிஷன்ஸ்லேயும் அவங்க தலை போடணும்னு நினைப்பாங்க. எல்லா டிசிஷன்ஸ்லேயும் அவங்க இருக்கணும். அது எப்படி நீ என்கிட்ட கேட்காம அதை பண்ண, அது எப்படி நீ என்கிட்ட கேட்காம அதை வாங்கின, என்கிட்ட கேட்காம நீ ஏன் அவனை அங்கே படிக்க போட்ட, அங்கே அது அப்படிலாம் இருக்குது, அங்கே வந்து அந்த மாதிரி இருக்குது, அதையே நீ என்கிட்ட கேட்காம செஞ்சுருக்காங்க அப்படின்னு. சப்போஸ் அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு தண்டா நடந்துருச்சுன்னா உடனே வந்து நிற்பாங்க. என்கிட்ட கேட்டியா, நீனு என்கிட்ட கேட்கல தானே, என்கிட்ட கேட்காம நீ தானே செஞ்ச, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்கிட்ட கேட்டுங்கன்னா சொல்லியிருப்பேன். அதுதான் உன் இஷ்டத்துக்காக நீ யாருன்னா அப்படி தான் எல்லா டிசிஷன்ஸ்லையும். அதாவது வீட்டுக்கு என்ன வாங்குறதுங்கிறதுலேருந்து சம்டைம்ஸ் என்ன பசங்களை படிக்க வைக்கணும், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதே அந்த பசங்க வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து வீட்டு சொன்னால் அது அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக மாற்றி பெரிய ஒரு சண்டையாக மாற்றி அதில் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துட்டு போகிற அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. எல்லா வீட்லேயும் இருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஃபுல் காசிப்ஸ். அப்பா உங்களை பற்றி அங்கே பற்றி இங்கே இந்த மாதிரி காசிப்ஸ் வந்து வாக்கில் காசிப்ஸ் பேசுறது, எல்லாரை பற்றியும் காசிப்ஸ், எல்லா இடத்துலையும் காசிப்ஸ். இந்த பக்கம் உங்களை சிரிச்சுட்டு பேசுறதுக்குள்ளே அங்கே பேனர் வந்துடும். இது என்ன படம், அது நாடோடிகள் படத்தில் மாதிரி அந்த மாதிரி பயங்கரமாக எல்லா பக்கமும் காசிப்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லை உறவினர்கள்னாலே அப்படிங்கிற மாதிரி பயங்கர உறவினர்கள் ஒரு செட் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் உறவினர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். அது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் வருவாங்க. மற்றபடி வந்து பெருசாக கனெக்ஷன்ஸ் வச்சுக்கிறது இல்லை. ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே இருப்பாங்க. க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பாங்க, பட் ஸ்டில் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே இருப்பாங்க. பார்க்கும்போது ஒரு மாதிரி லிமிட்டாக பேசுவாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பெருசாக அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போக மாட்டாங்க. ஆனால் சம்வட் அவங்க சுற்றி இன்டெரக்டாக சம்டைம்ஸ் வந்து அதை இப்படி அப்படி அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் டிரெக்டாக எந்த விதமான அப்ரோச்சும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆக ட்ரை பண்ண மாட்டாங்க. அண்ட் நம்மளுக்கும் அந்த கனெக்ட் ஆகிற அந்த ஃபீல் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்லேயே அப்படி நான் பெரும்பாலான நாட்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸில் இருக்க ரிலேட்டிவ்ஸை வந்து ஒரு பாயிண்டில் பிடிக்காது. என்னென்னா வந்து ஆரம்பத்தில் பிடிக்காது. என்னென்னா வந்து என்னம்மா இது இவ்வளோ க்ளோஸாக இருந்து, என்னப்பா இது இவ்வளோ க்ளோஸாக இருந்து இப்படி அப்படின்னு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது உங்களுக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவாக மாறிடுவீங்க. அதாவது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி இருந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டைமில் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்த அந்த ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் அந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவாக போனவங்க அந்த ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவாக நீங்கள் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஹானஸ்ட்லி லைக் இந்த மாதிரி இன்னும் இருக்காங்களான்னு தெரியல. லைக் இந்த உறவினர்கள் எல்லாத்த பற்றியும் கன்சிடர் பண்ணுறவங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா எல்லா விஷயங்களையும் முன்னுக்கு நின்று செய்யணுன்ட்டு கஷ்டப்படுறவங்க. அவங்களால முடிஞ்ச கண்ட்ரிபியூஷன் என்ன வகையாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. நல்ல இன்புட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க.
சப்போஸ் ஃபேமிலிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு தப்பு தண்டை நடந்தால் கூட அது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. அதை என்ன எப்படி பண்ணி சார்ட் அவுட் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் அப்படி ஒரு மாதிரி பேசாமல் அதை வந்து சால்வ் பண்ணலாம், வெளியில் அதை பெரிய எடுத்துகிட்டு போகாமல் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் வந்து அந்த மாதிரி ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள், பேரண்ட்ஸ் கிட்ட கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியாத ஒரு சில டிஸ்கஷன்ஸ் கூட மேபி அவங்க த்ரூ பேரண்ட்ஸ் கிட்ட வந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து அவங்க எடுத்து சொல்கிற விதமே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அம்மா அப்பா அதை ஒரு மாதிரி பெட்டராக கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி ஒரு குட் ரிலேட்டிவ், ஒரு குட் உறவினர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு அப்படி பட் அப்படியும் இருக்காங்களா, இன்னும் இருக்காங்களா, ஐ டோன்ட் நோ, இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இருப்பாங்க இருந்தால் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க. அண்ட் நிஜமாவே வந்து எல்லாருமே வந்து அப்படின்னு இல்லை தானே. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ். அதாவது உங்களுக்கு நல்லது நினைக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க மைண்டில் எப்பயுமே ஒரு தாட் இருக்கும், நீ வளரணும், ஆனால் என்னை தாண்டி வளரக்கூடாது, நீ என்னை தாண்டி மேலே போகக்கூடாது, அது எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியா, நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற, அப்படியா, ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் தெரியாதான், கொஞ்சம் வில்லன்தனம் அப்படியே இருக்கும். நமக்கு அது விளங்கும். ஆனால் என்ன பண்ண அப்படியே காட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவா, அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, போன வாரம் தான் என் பையன் அப்படி பண்ணா, என் பொண்ணு அதை செஞ்சா பாருங்க, இது அந்த அளவுக்கா இது இருக்கு, சரி எனக்கு தெரியாது, அப்படியா, ஆனால் அது இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு திங் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எங்கே வாங்கி, அங்கேயா, நாங்கள் வாங்கினோம் அங்கே, அந்த ஓனர் கூட எங்களுக்கு அப்படி, இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலுமே வந்து அந்த கொஞ்சமாக டம்ப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி அப்படி வடை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அண்டு இன்னொரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கணக்கு இல்லை, சொந்தம் அது இதெல்லாம் ஒன்றுமே அந்த ஒரு இதே இல்லை. நீ அது வந்து மேபி சம்டைம்ஸ் வந்து கூட பிறந்தவங்களாக கூட இருப்பாங்க. ஐ மீன் லைக் இந்த பிளட் ரிலேஷன்ஸில் சொல்கிறேன். அண்ட் ஆனால் அந்த ஒரு கணக்கே இல்லாத மாதிரி அப்படியே இருப்பாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் இப்படி ரொம்ப நாள் கழிச்சு போனால் கூட இப்படி கொண்டா கூட கதைக்க மாட்டாங்க. அவங்க ஏன்னா அவங்களுக்கு அதை ஒன்று நேட்டிவே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அண்ட் அது அப்படிங்கிற மாதிரி என்னடா இது இப்போ நீங்கள் சொந்தக்காரங்க தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு பாயிண்டில் தோணும், ஏன்னா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இதில் பிடிச்ச ரிலேட்டிவ் யார், இல்லை நீங்கள் இதில் எந்த ரிலேட்டிவ், கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.